ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா ஒரு கேள்வி, இதற்கான பதில் வேண்டும் ஐயா. அதாவது ஆன்மீக தேடலில் உள்ள மனிதர்களுக்கு எவ்வாறு அல்லது எது போன்ற ஆன்மீக குரு அமைகிறார்கள்? அதாவது பொருளாதாரத்தை மையமாக வைத்து அல்லது புற வாழ்க்கையினை மையமாக வைத்து ஆன்மீகம் தேடுபவர்கள் ஒரு வகையினர். மற்றொரு வகையினர் நிலையான அமைதி, நிறைவு, ஆனந்தம் இவற்றின் அடிப்படையில் ஆன்மீகத்தை தேடுபவர்கள். இவ்விரு வகையினர்களுக்கும் சில சமயம் சரியாகவும் அமைகிறது, தவறாகவும் அமைகிறது. ஏன் என்பது கொஞ்சம் விளக்கம் தரணுங்க ஐயா. அடுத்து ஒருவருக்கு குரு அமைவது அவரவரது கர்மவினையின் அடிப்படையில் தான் அமைகிறதா என்ற ஒரு கேள்விக்கும் பதில் வேண்டும் ஐயா. இன்னொரு கேள்வி, குருத்துவம் என்பது அவரவருக்குள்ளாகவே தான் இருக்கிறது, அதனை உணர்த்துபவர் தான் குருவாக இருக்க முடியும் என்பது சரியா? இதற்கு பதில் தருங்கள் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். உங்களது கேள்வியின் தொடக்கமே ஆன்மீக தேடலில் உள்ள மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஆன்மீக குரு அமைவார். அப்ப அந்த தொடக்கம் ஆன்மீக தேடலில் உள்ள மனிதர்களுக்கு என்று சொல்லும் பொழுது, ஆன்மீக தேடல் என்பது எப்பொழுது வரும் என்பதை இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் துன்பம் என்ற உணர்வை உணரும்போது, துன்பத்தில் துவழும்போது, அந்த துன்பத்தின் அளவு மிகும்போது, அப்பொழுதுதான் அந்த ஆன்மீக தேடுதல் என்பதே தொடங்குகிறது. துன்பம் இல்லாத ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆன்மீக தேடுதல் என்பது பெரும்பாலும் இருக்காது. அப்ப அந்த ஆன்மீக தேடுதலுடைய நோக்கம் துன்பம் நீங்கிய வாழ்க்கை வேண்டும் என்பதற்கு அவன் அந்த ஆன்மீக தேடுதலை தேடுகிறான். சரி, அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு எப்படிப்பட்ட ஆன்மீக குரு கிடைப்பார் என்று சொன்னால், இந்த துன்பத்துக்கான காரணம் என்ன? இந்த துன்பம் என்பது இயற்கையில் இல்லை, அதற்குரிய காரணம் உன்னிடம்தான் இருக்கிறது, உன்னுடைய செயல்தான் இந்த துன்பத்துக்கு காரணம் என்று அந்த வாழ்க்கையின் தத்துவங்களை உபதேசம் செய்து அவருக்கு விளங்க செய்து ஒரு புரிதலை உண்டு பண்ணி அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு குரு என்பவர்தான் அவருக்கு அமைவார். இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட குருமார்கள் தான் இன்றைய சமுதாயத்துக்கு அதிகமாக தேவைப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், துன்பத்துக்கான காரணம் தெரியாமல் அவர்கள் அனைவரும் அந்த இறைவனையே அந்த துன்பத்துக்கு காரணம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அப்பொழுது அந்த குரு என்பவர் அதற்குரிய உண்மையை உணர்த்தக்கூடியவராக இருப்பார். அப்ப அந்த உண்மை உணர்வை உணர்த்தக்கூடிய குரு என்பவர்தான் இந்த குருவாக இருப்பார். இப்படிப்பட்ட குரு யாராக இருப்பார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட குருமார்கள் தான் சமுதாயத்தோடு இணைந்து சமுதாயத்தில் கலந்து அவர்கள் தனது தொண்டினையும் சேவையையும் செய்யக்கூடிய குருமார்களாக இருப்பார்கள். குருமார்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒரு குருமார்கள் தான் குருவாக இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளியில் அதிகமாக வரமாட்டார்கள், எதுவும் பேச மாட்டார்கள். ஆனால் சமுதாயத்தில் இறங்கி தொண்டு செய்து வரக்கூடிய அளவுக்கு இருந்த குருமார்கள் என்பவர்கள் தான் இந்த விளக்கங்களை எல்லாம் கூறி மனிதனை துன்பத்திலிருந்து, அவனை துன்ப உணர்வுகளிலிருந்து மீட்கக்கூடியவராக இருப்பார்கள். இப்படிப்பட்ட குருமார்களை நாம்
நமது நாட்டிலே நிறைய குருமார்கள் பெயரை சொல்ல முடியும். நமது வேதாத்ரி மகர்ஷி அவர்களும் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடியவராகத்தான் நாம் பார்க்கிறோம். சரி, அந்த நிலையில் அந்த துன்பம் வந்து துன்பம் நீங்கி வாழக்கூடிய அன்பர்கள், இந்த இடத்துல நல்லா புரியணும். துன்பமே வராமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்பவர்கள் வேறு. துன்பம் வந்து அதை அனுபவம் செய்து அதில் தோன்று அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், உணர்ந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். அப்படி துன்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேறு. இப்போ இவர்கள் இருவருக்கும் என்ன வேறுபாடு? இவர்கள் துன்பத்தை அனுபவித்து இவரது கர்ம வினையெல்லாம் தூய்மை செய்து ஒரு பக்குவ நிலையை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் துன்பமே வராமல் இருப்பவர்களுக்கு கர்ம வினை என்பது அது பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் ரெண்டு பேருமே துன்பம் இல்லாமல் இருப்பவர்கள் என்று ஒன்றாக பார்க்க முடியாது. அப்ப இவர்கள் உணர்ந்தவர்கள், இன்னும் அவர்கள் உணராதவர்கள். இவ்வாறு துன்பம் வந்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களது அடுத்த ஆன்மீக தேடல் என்று வரும் பொழுது அப்பொழுது ஒரு குரு அவருக்கு கிடைப்பார். அவர்தான் உன்னதமான உயர்வான குரு. அவர் இறை உணர்வை உணர்த்தக்கூடியவராக இருப்பார். இப்ப அப்படிப்பட்ட குரு எப்படி அமைவார் என்று கேட்டால், அது அவருடைய பக்குவ நிலைக்கு தகுந்தாற்போல் குரு அவரை ஆட்கொள்வார். தானாக அந்த குருவினுடைய இணைப்பு அவருக்கு கிடைக்கும். இப்ப முதல் வகையான குரு என்பது நாம் யார் மூலமாவது அவரை இணைத்துக் கொள்வோம். யாராவது ஒருவர் மூலமாக அந்த இணைப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு பக்குவம் அடைந்த பிறகு நம்முள் இணையக்கூடிய குருவாக இருப்பார். அந்த பக்குவ நிலைக்கு தகுந்தார் போல அவர்தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குருவாக அமைகின்றார். அவர் இறை உணர்வை உணர்த்துவதற்கு உரிய அளவுக்கான ஒரு நிலையை, ஒரு பயிற்சியை அல்லது அதற்கு வேண்டிய அபியாசங்களை அவருக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இப்பொழுது அந்த இரண்டாவது கேள்விக்கும் இந்த இடத்தில் விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒருவருக்கு குரு அமைவது அவரது கர்ம வினையின் அடிப்படையில் தான் அமைகிறதா என்று கேட்டிருக்கிற அந்த கேள்விக்கு, இப்போ இந்த கர்ம வினை கழிந்த நிலையில் அமையக்கூடிய குரு, அப்ப அந்த கர்மவினைக்கு தகுந்தாற்போல் குரு அப்படிங்கிறது உண்மைதான். அப்ப அந்த கர்மவினை கழிந்த நிலையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய குரு ஒரு உயர்ந்த நிலை குருவாக தானாக அமைகிறார் என்பதையும் நாம் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போல இந்த இரண்டும் இல்லாமல் இப்பொழுது துன்பம் வந்து துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்ற தாகம் இருப்பவர்கள் தேடுகிற அந்த குருவை விடுத்து இப்பொழுது இன்றைய சமுதாயம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், சில குருமார்களிடம் சென்றால் நாம் இன்னும் பொருளாதாரத்தில் பெரிய நிலையை அடைய முடியும் என்று குருவை தேடுகிற அந்த தேடுதல் என்பது இப்பொழுது சமீப காலமாக அது அதிகரித்து கொண்டு வருகிறது. இது முன்னொரு காலத்தில் இது ஆன்மீக தேடலே, இதுக்கு பெயர் ஆன்மீக தேடல் என்றே சொல்ல முடியாது. இது பொருளாதார தேடுதல் தான். இந்த பொருளாதார தேடுதலுக்கு துணை நிற்கக்கூடியவரை அவரையும் ஆன்மீக குருவாக இவர்கள் ஆக்கிவிட்டார்கள். உண்மையிலேயே அவர் ஆன்மீக குரு என்று சொல்ல முடியாது. ஆன்மீக குரு என்று வேஷம் தரித்தவராகத்தான் அவர் இருப்பார். ஏன் என்று சொன்னால், ஆன்மீக குரு என்பது எந்த நிலையில் இருக்கும் என்று சொன்னால், அந்த குரு விடுதலை பெறுவதற்குரிய வழியைத்தான் அவர் காண்பிப்பார். பெறுதல் என்ற நிலையிலிருந்து விடுதல் என்ற நிலையைத்தான் அவர் உணர்த்துவார். இங்கு ஒரு குரு பெறுதல் என்ற நிலையை உணர்த்துகிறார் என்று சொன்னால் அவர் ஆன்மீக குரு என்பவரே அல்ல. அவரை என்ன செய்யலாம், அவருக்கு நம்ம ஆன்மீக குருவாக இப்பொழுது ஆக்கிவிட்டார்கள். இப்போ ஒரு வியாபாரத்தில் எப்படி வெல்வது என்று அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா,
அப்படிப்பட்ட பயிற்சியாளர்கள் போல இவர்கள் பயிற்சியாளர்களாக இருந்து அவர்கள் அதற்கு பாடம் நடத்துகிறார்கள். அதையும் சுலபமாக்கி கொண்டு இவரிடம் சென்று நாம் ஆசீர்வாதம் பெற்றால் நாம் பெரிய நிலையில் நமது வியாபாரம் உயர்ந்துவிடும் என்ற ஒரு நிலைக்கு இதை ஆன்மீக குருவாக இப்பொழுது மாற்றிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த கோவிலுக்கு சென்றால் அந்த வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் நமக்கு மேம்பாடு வருகிறது என்று கடவுளையே அப்படிப்பட்ட கடவுள் என்றும் இப்பொழுது மனிதர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு சென்றால்தான் வியாபாரம் பெருகும் என்று. அப்ப இப்படி அந்த பெருகுவதற்கான நிலையில் இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் அவர்களை ஆன்மீக குரு என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஆன்மா இதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஆன்மீகம். இங்கு பொருளாதாரத்தை தேடினால் தேடுகிறவரது ஆன்மாவும் இதமாக இருக்காது. அவர் யாரிடம் தேடுகிறார்களோ அவர்களுடைய மனமும் இதமாக இருக்காது. அந்த நிலையில் தான் பொருளாதாரம் என்பது பெருகுகிறது. அப்ப அது ஆன்மீகம் என்ற அந்த சொல்லையே அங்கு பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்ப குருத்துவம் என்பது அவருக்குள்ளாகவே இருக்கிறது. அதனை உணர்பவர் தான் குருவாக இருக்க முடியும் என்பது சரியா என்று கேட்டால், இது எந்த நிலை என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அந்த கர்மயம் தூய்மை அடைந்து 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 ஒரு பக்குவப்பட்ட நிலை வந்த பிறகு அந்த எல்லா மனிதருக்குள்ளாகவும் அந்த குருத்துவம் என்பது அந்த இறுதி நிலையில் அவர்களுக்குள்ளாக எல்லா ஆன்மாக்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. அது எதற்கு, அது எது என்று கேட்டால், அதுதான் நம்மையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய அந்த குருத்தன்மை. அப்ப அந்த தன்மை எங்கோ வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை, நமக்குள்ளாக இருக்கிறது, எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. அந்த குருத்துவம் எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. அது எப்பொழுது வெளிப்படும் என்று சொன்னால், நமது கர்மயம் தூய்மை அடைந்து அதனுடைய அடர்த்தி குறையும் பொழுது அது வெளிப்படும். அதுவரை அது வெளிப்படாது. அது வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னால் அடுத்து அந்த இயற்கைக்கும் நமக்கும் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பை இணைத்து கொடுக்கக்கூடியதாக அந்த குருத்துவம் அமையும். அப்ப நமக்குள்ளாக இருக்கக்கூடிய குருத்துவம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நமது கர்மைய தூய்மையை செய்து 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 ஒரு பக்குவ நிலையை அடையும் போதுதான் அந்த குருத்துவம் வெளிப்படும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் நமது வரலாறுகளிலே மிகவும் கொடுமையான துன்பத்தை அடைந்த பிறகு அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய குருத்துவம் வெளிப்பட்டு பெரிய ஒரு ஞான நிலை அடைந்தவர்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அருணகிரிநாதர் போல சில பேரை பார்க்கிறோம். அப்ப ஏதாவது ஒரு நிலையில் அவர்களது அந்த கருமையம் தூய்மை அடையும் பொழுது தானாக நமக்குள்ளாக குருத்துவம் வெளிப்படும் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம். ஆக இன்றைய சமுதாயத்தில் முதலில் துன்பம் நீங்கி வாழ்வதற்கான உண்மையை உணர்த்துபவர்தான் முதல் குருவாக இருக்கிறார். அடுத்த குரு என்பவர் இறைவனை உணர்த்தக்கூடியவராக உயர்ந்த நிலை குருவாக இருப்பார். பொருளாதாரத்தில் அடிப்படையில் குருமார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆன்மீக குருவே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.